வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் 8 பார்க்குறோம். டாபிக் பாருங்கள், காலம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க் வந்து பேஸ் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு 10 சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 சம் நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஆப்ஷன்ஸ்: ஏ 10 நாட்கள், பி 12 நாட்கள், சி 11 நாட்கள், டி 20 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 2, ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை 24 நாட்களில் முடித்தால் பி மட்டும் அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள். ஆப்ஷன்ஸ்: 14 நாட்கள், 44 நாட்கள், 120 நாட்கள், 48 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 3, ஏபி இருவர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 18 நாட்களில் முடிப்பர். 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். ஆப்ஷன்ஸ்: 30 நாட்கள், 20 நாட்கள், 12 நாட்கள், 8 நாட்கள். ஃபோர்த் கொஸ்டின், ஏபிசி ஒரு வேலையை முடிக்க முறையே 24, 6, 12 நாட்கள் எடுத்துக்கொண்டனர் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? ஆப்ஷன்: 1/24 நாட்கள், 7/24 நாட்கள், 24/7 நாட்கள், 24/11 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 5, ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களிலும் முடிப்பர் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஆப்ஷன்: 8 நாட்கள், 4 நாட்கள், 10 நாட்கள், 2 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 6, ஒரு வேலையை செய்து முடிக்க ஏபிசி ஆகியோருக்கு 12, 6 மற்றும் 3 நாட்கள் தேவைப்படும் எனில் ஏபி இருவரும் வேலையை செய்ய ஆரம்பித்து மறுநாள் சியும் அவர்களோடு வேலையை செய்தால் அந்த வேலையை முழுமையாக செய்து முடிக்க தேவையான நாட்கள். ஆப்ஷன் ஏ 2, 2/7 நாட்கள், ஆப்ஷன் பி 1, 2/7 நாட்கள், ஆப்ஷன் சி 2, 1/7 நாட்கள், ஆப்ஷன் டி 1, 1/7 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 7, ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர்? ஆப்ஷன் ஏ ரூபாய் 850, ரூபாய் 650, ஆப்ஷன் பி ரூபாய் 900, ரூபாய் 600, ஆப்ஷன் சி ரூபாய் 950, ரூபாய் 550, ஆப்ஷன் டி ரூபாய் 1000, ரூபாய் 500. கொஸ்டின் நம்பர் 8, ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர் எனில் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஆப்ஷன்ஸ்: 6 நாட்கள், 7, 1/2 நாட்கள், 8 நாட்கள், 8, 1/2 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 9, ஏ என்பவர் ஒரு வேலையின் 2/3 பகுதியை 10 நாட்களில் செய்து முடிப்பார்.
அதே வேலையின் 1/3 பகுதியை A செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை 3 நாட்கள், 4 நாட்கள், 5 நாட்கள் மற்றும் 6 நாட்கள். Question number 10. A என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார். அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாட்களில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு ரூபாய் ஆப்ஷன் ஏ ரூபாய் 500, ஆப்ஷன் பி 300, ஆப்ஷன் சி 800, ஆப்ஷன் டி 600. ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. நம்ம கரெக்டான ஆப்ஷன் எது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ வந்து பாருங்கள், ஏ மட்டும் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20 நாட்கள். ஸோ அப்புறம் என்ன எடுத்துக்குவோம்? 1/20. எப்பயும் நமக்கு தெரியும்ல, அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் தான் மென் நெட்வொர்க்ஸ் நம்ம எடுக்கும் போது. சரியா? அப்போ 1/20 எடுத்துக்கணும். பி அதே வேலையை முடிக்கிறதுக்கு பாருங்கள் 30. ஸோ அப்போ 1/30 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இது ஏயோட ஒர்க்கு, பியோட ஒர்க்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னா A + B அதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம வேறு டினாமினேட்டர் இருக்குல்ல, ஸோ எல்சிஎம் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணுமா, அதாவது பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 20 × 30 பாருங்கள், இங்கே 600, இங்கே 1 × 30 30 ப்ளஸ் இங்கே 1 × 20 20. ஸோ இப்போ 30 + 20 பாருங்கள் 50/600. இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். 15 12 5 60. ஸோ அப்போ 1/12 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எத்தனை நாட்கள் அப்படி எடுக்கும் போது மறுபடியும் நம்ம என்ன எடுத்துக்கணும்? அந்த இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் மாற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா 1/12 இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 12 days தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 12 நாட்கள் வந்து ஆகும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை 24 நாட்களில் முடித்தால் பி மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஏபி சேர்ந்து பார்க்குற ஒர்க் வந்து கொடுத்துட்டாங்க, அது 20. இப்போ வந்து பாருங்களேன், இது வந்து ஏயும் பியும் சேர்ந்து பார்க்குறது, இங்கே ஏ மட்டும் பார்க்குறது, நெக்ஸ்ட்டு பி மட்டும் பார்க்குறது அப்படி இருக்குது. சரி, அதான் ரெண்டும் சேர்த்தானே ஈக்குவல் வரும். ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், ஏ மற்றும் பி சேர்ந்து பார்க்குற வேலை 1/20 எடுத்துக்கலாம். ஏ மட்டும் அந்த வேலையை 24 நாட்கள் தேவைப்படும். ஸோ அப்போ 1/24. பி தான் நமக்கு தெரியாது, நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம அந்த பி இங்கே எடுத்துகிட்டு இந்த 1/24 அந்த பக்கம் மாற்றிடலாம். ஸோ அப்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ணோன்னா 1/20 - 1/24 ஆகிடும். ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணோன்னா அதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். இங்கே நான் பட்டர்ஃப்ளை போடுறேன். ஸோ 20 × 24 பாருங்கள் 480 இருக்குமா. இங்கே 24 × 1 24 -1 × 20 20. ஸோ அப்போ 424 - 20 4/480 இருக்கும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 4 is 4, இங்கே 1 4 2 4 is 8 is 0. ஸோ அப்போ 1/120. இப்போ நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் மாற்றி எடுக்கணும்ல. ஸோ இப்போ 1/120 இருக்குது. ஸோ இப்போ 120 தானே ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்கள், இங்கே ஆப்ஷன் சி 120 days வந்து ஆகும். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஏபி இருவர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 18 நாட்களில் முடிப்பர். 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஏ மட்டும் பார்த்தாங்கன்னா 12, பி மட்டும் 18. இப்போ வந்து பாருங்களேன், 4 நாட்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 4 நாட்கள் அப்படிங்கிறது ஏ + பி பார்த்த வேலையோட அளவு. சரியா? ஸோ 4 நாட்கள் பார்த்துட்டு அவர் நீங்கிட்டனால மீதி இருக்க எல்லா வேலையும் யார் பார்க்கணும்? பி பார்க்க வேண்டி வரும். ஸோ அப்போ மொத்தம் அந்த வேலையை முழுவதுமாக முடிக்க எத்தனை நாட்கள் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இங்கே இருக்க நம்பர்ஸை அந்த 12 18 4 இதுக்கு எல்சிஎம் நம்ம எடுத்தோன்னா அதுதான் இந்த சம்மோட டோட்டல் ஒர்க்காக இருக்கும். எவ்வளோ ஒர்க் வந்து அந்த வேலைக்கு இருக்கோ அது வந்து மொத்த வேலையோட அளவு இதில் கிடச்சிடும். சரியா? ஸோ அப்போ நம்ம இங்கே எல்சிஎம் போடலாம். 12 18 4 போடுறேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் போடுறேன். 6 9 2 மறுபடியும் 2 டேபிள் போடுறேன். 3 2 6 9 அப்படியே எழுதிட்டேன். 1 2 is 2. ஸோ
ஸோ இங்கே 3 டேபிள் போடுறேன். 1 3 is 3, 3 3s are 9, 1. ஸோ அகைன் எடுத்தோம்னா 3 மட்டும் வரும். ஸோ 1,1,1 முடிஞ்சிருமா? ஸோ இப்போ எல்சிஎம் பாருங்கள். 2 2s are 4, 4 3s 12, 12 3s 36. ஸோ இப்போ இங்கே இந்த நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் வந்து 36 கிடைக்குதுல்ல, அதுதான் இந்த இங்கே டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ எல்சிஎம் வந்து பாருங்கள் 36. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பாருங்களேன் 12ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ அங்கே இந்த எல்சிஎம் டிவைட் பை அந்த 12 நாட்கள் நம்ம போட்டால் இந்த ஏயோட வேலையோட அளவு மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 1 12 12 இங்கே வந்து 3 12 36. அப்போ 3. அதே மாதிரி பிக்கு மட்டும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 36 டிவைட் பை 18 பியோட அளவு. ஸோ இப்போ 18 வந்து போடலாம். 1 18 18, 2 18s are 36. அப்போ இங்கே 2 கிடைக்கும். இப்போ ஏயோட வேலையோட அளவு வந்து 3, பிக்கு மட்டும் 2. இப்போ வந்து இந்த 4 நாட்கள் என்ன நடந்திருக்கு, ஏயும் பியும் சேர்ந்து வேலையை பார்த்தாங்க இல்லையா. அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து பாருங்கள் இந்த 3 + 2 5 days. 5 daysக்கான அந்த ஒர்க்கு தான் அங்கே முடிச்சிருப்பாங்க. அந்த 4 நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்ததில் அந்த 5 மடங்கு வேலை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ இந்த வேலை அளவு நாட்கள் வந்து 4. ஸோ அப்போ 5 × 4 20, 20 மடங்கு வேலை, அந்த 20% வேலை வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ மொத்தம் டோட்டல் ஒர்க் வந்து 36 இல்லையா, அதில் 20 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ வேலை இருக்குது, வேலையோட அளவு வந்து பாருங்கள் இன்னும் ரிமைனிங் இருக்குது நம்மகிட்ட 16 இருக்குது. ஆனால் இந்த வேலையை முடிக்க போகிறவங்க யார், பி தான் தனியாக இந்த வேலையை முடிக்க போகிறாரு இல்லையா. ஸோ அப்போ பிக்காக நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது என்னது, பியோட திறன் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் 2ன்னு சால்வ் பண்ணியிருக்கோமா. ஸோ அப்போ இந்த 16 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்குமா. ஸோ 16 டிவைட் பை 2 போடலாம், இங்கே 8. ஸோ இந்த வேலை வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்குது பாருங்கள் 8 இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். ஸோ ஆல்ரெடி 4 நாட்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டாங்க. பி மட்டும் தனியாக அந்த வேலையை 8 நாட்கள் வந்து பார்க்குறாரு. ஸோ இப்போ மொத்த அளவு பாருங்கள் இந்த 4 + இந்த 8. ஸோ 12 நாட்கள் தான் அந்த மொத்த வேலையை வந்து முடிக்க ஆகும் நாட்கள். ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். Question number 4 பாருங்கள். ஏபிசி ஒரு வேலையை முடிக்க முறையே 24, 6, 12 நாட்கள் எடுத்துக்கொண்டனர் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்ய முடிக்க ஆகும் நாட்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் பாருங்கள், ஏ வந்து 24, ஸோ 1/24, பி 6, 1/6, 1/12 எடுத்துக்குவோம். இப்போ இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணோன்னா அதான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்குமா. ஸோ இங்கே வந்து பாருங்களேன் 24, 6, 12 வேறு வேறு டினாமினேட்டர் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். இங்கே 3 நம்பருமே பாருங்களேன் 6 மல்டிபிள்ஸ் தான், 6 டேபிள்ஸ் தான். அதனால் நீங்கள் இதில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் தான் உங்களுக்கு எல்சிஎம்மாக இருக்கும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா. ஸோ அல்லது நம்ம எப்பயும் போடுவோம்ல இந்த முறைப்படி போட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ வந்து 24 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 24 and 24ஐயும் கம்பேர் பண்ணுவோம். 1 டைம் வருமா. ஸோ 1 × 1 1. 24 6 பாருங்கள் 4 டைம்ஸ் இருக்குமா, மேலே வந்து 4ல் மல்டிபிள் பண்ணுவோமா. 1 × 4 4. இங்கே 24 12 வந்து பாருங்கள் 2 டைம்ஸ் இருக்குமா. ஸோ 1 × 2 2. ஸோ இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் பாருங்கள் 1 + 4 + 2 7/24. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்குவோம் ஆன்சர் எழுதும் போது இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ முதல்ல நமக்கு வந்து 1/120 கிடச்சிச்சு. ஆன்சர் நம்ம என்ன எடுத்துக்குவோம் 120. ஸோ அதே மாதிரி இங்கே 7/24. அப்போ இதை நாட்களாக மாற்றும் போது நம்ம என்ன எழுதணும், இதோட ரெசிப்ரோக்கல் எழுதி 24/7 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஆனால் ஆப்ஷனில் பாருங்களேன் இதுவும் கொடுத்துருக்காங்க 7/24 இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இங்கே ஆன்சருக்கு நம்ம லாஸ்ட்டாக அதை வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ அப்போ 24/7 தான் இங்கே கரெக்டாக ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களிலும் முடிப்பார் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபி சேர்ந்து முடிக்கிறது 6 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஏ + பி. சரியா? ஸோ 6. நெக்ஸ்ட் வந்து பி + சி அது வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு 1/6ன்னு எடுத்துக்குவோம் 6. இங்கே வந்து 1/12. அடுத்து சியும் ஏயும் வந்து முடிக்கிறது வந்து பாருங்கள் 4 days. அப்போ 1/4 எல்லாமே இருக்குது. ஸோ இவர்கள் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணலாம். 1/6, 1/12, 1/4. ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 6, 1/12, 1/4 எடுத்துக்கலாம். அந்த 6
12 4க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2, இங்கே 2 போடலாம், 3 1, ஸோ அப்போ 3 எடுத்துக்கலாம், 1 1 1, ஸோ அப்போ 2 2s are 4, 4 3s 12, ஸோ அப்போ இங்கே 12 கிடைக்குமா? ஸோ இப்போ இங்கேயும் அந்த 2 மல்டிபிள்ஸ் தான், ஸோ 12 வந்து எல்சிஎம்மாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இதை நம்ம எல்சிஎம் சால்வ் பண்ணோன்னா இங்கே 12 6 கம்பேர் பண்ணுங்கள், 2 டைம்ஸ் இருக்குமா? ஸோ 1 × 2 2, இங்கே 12 12 1 டைம்ஸ் 1, 12 4 கம்பேர் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும், இங்கே மல்டிபிள் பண்ணுவோமா? × 3 3, ஸோ இப்போ இங்கே 4 + 6/12 வந்து இருக்கும், சரியா? 6/12 நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே வந்து பாருங்களேன், இது வந்து 6/12 இருக்கட்டும், இந்த எல்லாமே சேம் தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்காங்களே ABBCCA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இவங்க ஒவ்வொருத்தரும் பார்க்குறது. இப்போ நமக்கு எல்சிஎம் வந்து கிடச்சது 12, சரியா? அப்போ இந்த ஏபி மட்டும் 2 நாட்கள், பிசி மட்டும் 1 நாள், சிஏ மட்டும் 3 நாட்கள், தனித்தனியாக அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்குற வேலையோட அளவு தான் இந்த 2 1 3. ஸோ அப்போ மொத்தம் 6 இருக்குது, சரியா? ஸோ இந்த சைடு பாருங்களேன், இதை சால்வ் பண்ணும் போது 2A + 2B + 2C அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 2 of A + B + C, ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம 2 of A + B + C = நம்ம அதை சால்வ் பண்ணால் அந்த 6 இருக்குல்ல, 6 வந்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக சால்வ் பண்ணும் போது. அப்போ A + B + C வந்து என்னது? 6/2 வரும்போது என்ன வரும்? 3 மட்டும் நமக்கு கிடைக்குமா? ஸோ A + B + C = 3. இது இப்படியும் சால்வ் பண்ணலாம், அது இந்த 6/12 நீங்கள் சால்வ் பண்ணும்போது 1/2ன்னு சம் முடிஞ்சிடும். 1 6 6 2 6 are 12. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா இந்த 2 days மட்டும் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி 2 days தான் இங்கே ஆன்சர். ஸோ அப்படி இல்லாமல் இதை நீங்கள் ஆட் பண்ணி கொண்டு வந்து போட்டாலும் 2 of A + B + C போட்டுட்டு 3 days எடுத்துகிட்டு இது வந்து அந்த 3 பேரும் சேர்ந்து பார்க்குற அந்த வேலையோட அளவாக எடுத்துகிட்டு ரிமைனிங் ஒன்றா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த A + B + C வந்து 3 அப்படி நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இந்த 3யோடு இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு 3 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த மொத்த எல்சிஎம் வந்து 12 அப்படி சொல்லி எடுத்துருக்கோம் இல்லையா? அதாவது டோட்டல் ஒர்க், அந்த எல்சிஎம் எடுக்கும்போது கிடச்சது நமக்கு டோட்டல் ஒர்க் இல்லையா? அந்த டோட்டல் ஒர்க் வந்து 12. இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது 3 அப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த 12 வந்து 3ஆல் டிவைட், மொத்த ஒர்க்கு இது 3 பேரும் சேர்ந்து பார்க்குற அந்த ஒர்க்கு இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12/3 4 கிடைக்குமா? ஸோ அப்போ இதை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 4 days ஆகும், சரியா? ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இந்த சம் படி பார்த்தோன்னா நமக்கு இப்படி நம்ம இந்த மெத்தட் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 6/12 கிடச்சிச்சு, அப்போ 1/2 வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த 1/2 வந்து நமக்கு கிடச்சிருக்கு 1/2 days. ஆனால் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ந்து பார்க்குறாங்க இல்லையா? இங்கே வந்து சால்வ் பண்ணும் போது 2A 2B 2C கிடச்சிரும், சரியா? ஸோ அப்போ இங்கே இந்த 2வை இன்னொரு இந்த 2 twice-ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது 2 2s are 4 days-ஆக மாறும், சரியா? ஸோ அப்போ இந்த இது இப்படி பார்த்தாலும் 4 days தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இங்கே 4 days தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும், 2 days கிடையாது, 4 days தான் இங்கே கரெக்டான ஆன்சர். Question number 6 பாருங்க. ஒரு வேலையை செய்து முடிக்க ABC ஆகியோருக்கு 12 6 மற்றும் 3 நாட்கள் தேவைப்படும் எனில் AB இருவரும் வேலை செய்ய ஆரம்பித்து மறுநாள் Cயும் அவர்களோடு வேலை செய்தால் அந்த வேலையை முழுமையாக செய்து முடிக்க தேவையான நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு 12 6 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABC அவங்க வந்து வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் தனித்தனியாக அப்படி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அப்போ அந்த 3 எண்களுக்கும் முதல் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 12 6 3. ஸோ 3 டேபிள் போடலாம், 4 3s 2 1. இங்கே 2 டேபிள் போடலாம், 2 1 1. ஸோ 2. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 12 கிடச்சிருக்கா? இந்த 12 அப்படிங்கிறது தான் அந்த டோட்டல் ஒர்க்கு. ஸோ டோட்டல் ஒர்க் தான் 12. ஸோ இப்போ ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பாருங்கள் 12/12. ஸோ அப்போ ஒரு பங்கு வேலையை அந்த ஒரு நாளில் முடிச்சிடுவார். ஸோ அப்போ பி மட்டும் முடிக்கணும் அப்படின்னா பியோடது வந்து பாருங்கள் 6. ஸோ அப்போ எல்சிஎம் 12/6 அப்படின்னா 2. ஸோ ஒரு நாளில் அந்த 2 பங்கு வேலை முடிப்பாங்க. சி வந்து 3 அப்படியா? ஸோ 12/3. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் 4 day 4 மடங்கு வேலையை ஒரு நாளில் முடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ ஏபிசி மொத்தமாக பார்க்குற அந்த வேலை வந்து 1 + 2 + 4 7ஆக இருக்கும். இதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ஏபி இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்து ஒரு நாட்கள் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா ஒரு நாள். ஸோ அப்போ அந்த வேலையோட அளவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2. ஓகேவா? ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தது 1 + 2
ஸோ அப்போ இங்கே 3 பங்கு வேலை வந்து அங்கே முடிச்சிட்டாங்க சரியா. ஸோ அப்போ 3 பேரும் சேர்ந்து அடுத்த நாள் தான் சி வந்து சேர்ந்துக்கிறாரு அதுக்கப்புறம். ஸோ அப்போ அந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை பாருங்கள் 1 + 2 + 4 அப்படின்னா இங்கே 7 மடங்கு வேலை வந்து அவங்க முடிப்பாங்க 3 பேரும் சேர்ந்து. இதில் மொத்த வேலையோட அளவு நம்ம இப்போ தான் பார்த்தோம் 12ன்னு பார்த்தோமா. மொத்த வேலையோட அளவு 12. அதில் மொதல் நாள் வந்து 3 மடங்கு வேலை வந்து முடிச்சிட்டாங்க 3 அப்படிங்கிறத. ஸோ அப்போ 12ல் 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 9 மடங்கு வேலை தான் அங்கே மீதி இருக்குது சரியா. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க அந்த ஒர்க்கு வந்து பாருங்கள் ரிமைனிங் இருக்கிறது 9 ஓகேவா. ஸோ ஆனால் இந்த இப்போ ஏபிசி அதுக்கப்புறம் சேர்ந்து வேலையை பார்க்க போகிறாங்கல்ல. ஸோ அப்போ அந்த வேலையோட அளவு நம்ம என்ன பார்த்தோம் 7 மடங்கு வேலையை அவங்க வந்து முடிச்சிட முடியும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ அப்போ இங்கே இந்த வேலையை மொத்தமாக பார்க்குறதுக்கு பாருங்கள் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா ஒரு நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டாங்க. ஸோ அதோட மீதி இருக்க வேலை 9. இங்கே இந்த 3 பேரும் சேர்ந்து பார்க்குறது அளவு வந்து பாருங்கள் 7 சரியா. 1 + 9/7 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மொத்தம் தேவையான நாட்கள் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 1 + 9/7 இருக்குல்ல. ஸோ எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணலாம். இங்கே 1 இருக்குது. ஸோ 1 × 7 இங்கே 7 + 9 இருக்கும். ஸோ இப்போ 16/7 சரியா. ஸோ இப்போ 16/7 இங்கேருந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எல்லா ஆப்ஷனுமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது சரியா. ஸோ அப்போ இந்த இம்ப்ராப்பராக நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். ஸோ இப்போ 16/7 போட்டால் 2 7s 14 அப்போ ரிமைனிங் 2. ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்கள் 2 ரிமைனிங் 2 / 7 2 2/7 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். 2 நாட்கள் வந்து தேவைப்படும். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஏயோட வேலையோட அளவு அடுத்து பியோட வேலையோட அளவு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பாருங்கள் 10 நாட்கள் பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க 15 நாட்கள். ஸோ இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 இங்கே வந்து என்ன கிடைக்கும் 3. ஆனால் நம்ம வந்து இந்த வேலையோட நாட்களை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த சேலரியை பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் மாற்றி எடுத்துக்குவோம். இந்த 3 ஏக்கும் 2 வந்து பிக்கும் நம்ம மாற்றி எடுத்து தான் சேலரி போடணும் சரியா. சேலரி எடுக்கையில் இந்த ரேஷியோ அப்படியே எழுதிட்டு இதை மாற்றிட்டு தான் சேலரி போடணும். ஏன்னா அவர் 10 நாட்கள் அந்த வேலையை வேகமாகவே முடிச்சிட்டார் இல்லையா. ஸோ அப்போ அவருக்கு தான் அந்த சேலரி நிறையா கிடைக்கணும்ல. ஸோ அப்போ இங்கே ஏக்கு 3 சரியா. ஸோ அப்போ இங்கே மொத்தம் வந்து பாருங்கள் மொத்தம் வந்து 5 மடங்கு இருக்கா. 2 + 3 5 அந்த 5 மடங்கு தான் 1500. ஸோ அப்போ இங்கேருந்து எக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1500 / 5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 300. ஸோ இப்போ அந்த 1 மடங்கு சம்பளம் அப்படிங்கிறது 300 கிடைக்கும். அப்போ ஏக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஏக்கு கிடைக்க வேண்டிய சேலரி 3 பிக்கு வந்து 2. ஸோ எப்பயுமே இந்த ஒர்க்கு டேஸ் கொடுத்துருக்கதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவை மாற்றி சேலரி எழுதும் போது மாற்றி எழுதிக்கணும் 2 ஆன்சரையும் சரியா. ஸோ அப்போ இங்கே ஏக்கு 3 மடங்கு சேலரி அப்படிங்கும் போது 3 × 300 பாருங்கள் 900. பிக்கு 2 மடங்குனா 2 × 300 600. ஸோ இங்கே ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் 900 and 600. கொஸ்டின் பாருங்கள். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர் எனில் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஏ மட்டும் ஒரு வேலையை வந்து முடிக்கிறதுக்கு 12ன்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ 1/12 எடுத்துக்கோ அது 12 நாட்கள் வந்து ஆகும். பி என்பவர் பாருங்க ஏஐ காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்கிறார். இப்போ வந்து ஏ வந்து 100% திறனுடன் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவரோட எஃபிஷியன்ஸ் வந்து 100 அப்படின்னா பி என்பவர் இவரை விட 60% அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 100 + 60 அப்படின்னா பியோட எஃபிஷியன்ட் வந்து பாருங்க 160 ஆயிடுது சரியா. ஸோ இப்போ ஏக்கு 100 பிக்கு 160. இப்போ அந்த ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க வந்து பாருங்களேன் எத்தனை நாட்கள் ஆகும் 12 நாட்கள் ஆகும். ஏவும் பியும் இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஏ அந்த 100% திறனுடன் வேலை பார்த்தாருன்னா 12 நாட்கள் அதை முடிச்சிருவார். பி வந்து பாருங்கள் 160 திறனுடன் வேலை பார்த்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணோம் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே 100 × இங்கே 12 இந்த / 160 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ இப்போ 100 12
டிவைட் பை 160 சரியா. ஸோ அப்போ இங்கே இந்த ஏ ரெண்டை ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொத்த வேலை அப்படிங்கிறது ஒரே அளவு வேலை தான் சரியா. அந்த டோட்டல் ஒர்க் டன் வந்து சேம் தான். ஸோ இப்போ இவர் வந்து 100% திறனுடன் வேலையை பார்த்து 12 நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் அதே அளவு வேலையை தான் இவரும் முடிக்க போகிறாரு. ஸோ அப்போ ஈக்குவல் பண்ணிவிட்டு இது டிசால்வ் பண்ணுறோம் எக்ஸை கண்டுபிடிக்க. இங்கே வந்து பாருங்கள் 0 0 கேன்சல் பண்ணிடுவோம். 5 2s 10, 8 4 2s 8 6, இங்கே 2 2s 4 3 இருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 5 3s 15, 15/2 இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15/2 நமக்கு கிடச்சிருக்கு. பட் ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுங்கள், இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அந்த 15/2 வந்து நம்ம மிக்ஸ்டு மாற்றணும் அப்படின்னா 7 1/2 கிடைக்கும். 7 2s are 4, 4 + 1 15, 15/2. ஸோ இங்கே ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 7 1/2 டேஸில் வந்து பி அந்த வேலையை முடிச்சிருவார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையின் 2/3 பகுதியை 10 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையின் 1/3 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாருங்களேன், இப்போ ஏ வந்து அந்த வேலையை 2/3 பகுதியை வந்து 10 நாட்களில் முடிக்கிறாரு சரியா. அப்போ பி வந்து பாருங்கள், அதே வேலையின் 1/3 பகுதியை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்னு கேட்காங்க. பி இல்லை, இங்கேயும் அதே ஏ தான் சொல்கிறாங்க. இப்போ ஏ வந்து 2/3 பகுதியை வந்து 10 நாட்களில் முடிக்கிறாரு. ஸோ அதே அளவு அதோட அந்த மீதி இருக்க அந்த 1/3 பகுதியை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ரெண்டு ஃப்ராக்ஷனோட அந்த டினாமினேட்டரும் சேமாக இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். இங்கே மேலே 2 இருக்குது. அந்த 2 வந்து பாருங்கள் 10 டேஸ் எடுத்துக்குது இல்லையா. அப்போ 1 அதில் பாதி 5 டேஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இங்கே ஆன்சர் பாருங்கள் 5 நாட்கள் ஆகும். இங்கே ரெண்டு ஃப்ராக்ஷனுமே சேம் டினாமினேட்டர் தான், அந்த ஏ தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே இந்த டினாமினேட்டர் விட்டுட்டு கம்பேர் பண்ணுறோம். ட்வைஸ் அப்படிங்கிறது 10. ஸோ அப்போ அதில் 1 நமக்கு வேணும் அப்படின்னா அதில் பாதி. ஸோ 5 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் சி தான் இங்கே ஆன்சர். நம்பர் 10 பாருங்கள். ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார். அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாளில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ மட்டும் அந்த வேலையை வந்து முடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து சேலரியாக அந்த 800 ரூபாய் கொடுக்குறாங்க. அவர் அந்த வேலையை முடிக்க பாருங்களேன் 8 நாட்கள் எடுத்துக்குவார் சரியா. ஸோ அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை பார்க்குறதுக்கு 1/8 நாட்கள். அவர் அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு உதவியாளரை வச்சுட்டு அந்த வேலையை பார்க்குறாரு. அப்போ நம்ம அதை வந்து பின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னா 5 நாட்களில் முடிப்பாங்களாம். ஸோ அப்போ அந்த 1/5 டேஸ் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், அந்த உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு என்ன. அப்போ அந்த உதவியாளர் நம்ம பின்னு எடுத்துருக்கோம்ல, அந்த பிக்கான சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஏ மட்டும் தனியாக தெரியும், ஏயும் பியும் சேர்ந்து பார்க்குற வேலை தெரியும். அப்போ பி மட்டும் பார்த்தா அந்த ஒர்க்கு என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த ஏ ப்ளஸ் பியிலேருந்து நம்ம இந்த ஏயை மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு பி மட்டும் நமக்கு கிடைக்குமா. ஏ ப்ளஸ் பியிலேருந்து அந்த ஏயை மட்டும் நம்ம வந்து விட்டுறோம். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது இங்கே 1/5, ஏ மட்டும் பாருங்கள் 1/8. ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா அந்த பியோட ஒர்க் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கலாம். 5 8s வந்து 40, 1 × 8 மைனஸ் 1 × 5 5. அப்போ 8 - 5 பாருங்கள் 3/40. ஸோ அப்போ இந்த தான் பியோட அந்த ஒர்க்கு சரியா. ஸோ அப்போ 3/40 டேஸ் வந்து நம்ம அதை பார்த்து எழுதியிருக்கோம் சரியா. 3/40 அப்படிங்கிறது. ஸோ இப்போ அவருக்கான சேலரி என்ன நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏயும் பியும் சேர்ந்து பார்க்குற அந்த வேலை 1/5க்கான சேலரி வந்து எவ்வளவு 800 சரியா. ஸோ இப்போ பி 3/40 அந்த பி மட்டும் பார்த்த உதவியாளருக்கான பார்த்த வேலையோட அளவுக்கான சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணணும் சரியா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த நமக்கு தெரியாத இந்த வேல்யூவை எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தோன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், 1/5 × x சரியா. அப்போ x/5 ஈக்குவல் 800 × 3/40. ஸோ 800 × 3/40 சரி. அந்த கிராஸில் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்ல. ஸோ அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 0 0 கேன்சல், 1 4 24 வந்து 80யா. இங்கே வந்து பாருங்கள் 20 × 3 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது சரியா. ஸோ இந்த 5 நம்ம அங்கிட்ட எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணலாம். இங்கே 5 வந்து
டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அங்கே போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ அதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20 × 3 வந்து பாருங்கள் 60, 60 × 5 வந்து பாருங்கள் 300 ஆயிருமா? சரியா? ஸோ அப்போ இங்கே 300 rupees தான் அந்த எக்ஸோட வேல்யூ. இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த உதவியாளருக்கான சம்பளம். சரியா? ஸோ அப்போ உதவியாளருக்கான அந்த சேலரி பாருங்கள் 300 இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ஆன்சர்லாம் செக் பண்ணிட்டோம். நீங்கள் சால்வ் பண்ணியிருக்க ஆன்சரோட இந்த ஆன்சரையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி உங்களோட எத்தனை ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.